வேலை சொல்றது, அப்புறமா கிட்ட ஃப்ரெண்ட்லியா சொன்னேன்னு மழுப்புறது. இந்த டிராமாலாம் உங்க ஊரோட வச்சுக்கோ. இது எங்க ஊரு, இது என் அண்ணன் வீடு. புரிஞ்சுக்கிட்டு மேனஸோட நடந்துக்கோ. இத பாரு நிர்மலா, எனக்கு நீ ஒண்ணு மேனஸ்லாம் கத்து தர வேண்டாம். நானும் படிச்சவதான். அடேங்கப்பா, அந்த பட்டிக்காட்டுல இருந்தாலும் இந்த பேச்சு கொண்டு குறைச்சல்ல. உங்க ஊரும் இத பாரு, எங்க ஊரை பத்தி எங்க வீட்டை பத்தி பேச அப்புறம் என்ன நடக்கும் தெரியாது. என்ன நடக்கும்? விஜய், என்ன என்ன ரெண்டு பேரும் வாய்க்கு வந்தபடி பேசிக்கிறீங்க? கொஞ்சம் சும்மா இருக்க மாட்டீங்களா? சாதாரணமா பேசுறதுக்கே இவ வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசுறா. சும்மாரு. நிர்மலா, என்ன இதுக்கெல்லாம் போய் என்ன கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். உங்க தங்கச்சி வாய் அடக்கிட்டு இருக்க சொல்லுங்க. அக்கா கிட்ட எல்லாம் எதுவும் பேசாத. என்ன சும்மாரு. ஏன் மேல எந்த தப்பும் இல்லக்கா, எல்லாம் இவளால வந்துட்டான். என்ன இவ யார பத்தி இவ வந்து சொல்ற? என்னது நிர்மலா, கொஞ்சம் சும்மாரு. என்ன என்கிட்ட பேச்சி ஊர்ல இருந்து வந்து அதிகாரம் பண்றாளே உங்க தங்கச்சி, அவளை அடக்கி வைங்க. ஏய், என்ன அடக்கி என்னடி? சும்மாரு. அக்கா, நான் எனக்கு தப்பனே. யூ ஏன் பேசிட்டே இருக்க? என்னால சும்மா இருக்க. விஜய், ஏய் விஜய், ஏன் இப்படி வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசிட்டு இருக்க? ஏன் நிர்மலா கிட்ட வேலையை சொல்ற? உன்னால பண்ண முடிஞ்சதுன்னா நீ பண்ணு, இல்லனா விட்டு. நான் பண்ணி தொலைக்க மாட்டேனா? ஏன் என் உயிரை வாங்குறதுக்கு இங்க வந்து சேர்ந்திருக்க? போ, உள்ள போய் தொலை. நிர்மலா, விஜய், விஜய், ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கோ. நீயும் அவளும் சண்டை போட்டா நான் உன்னை தாண்டி திட்ட முடியும். தப்பு பண்ணவ அவ, நீ அவளை திட்டாம என்னைய திட்டுறிய. அவ மேல தப்பு இருந்தாலும் நான் உன்னை தாண்டி திட்டுவேன். எனக்கு வேற வழி இல்ல. கொஞ்சம் பொறுத்து போமா. நீ மாமாவை கட்டிக்கிட்ட, நீ பொறுத்து போவ. எனக்கு என்ன கத்தால எழுத்து கண்ணவ கிட்ட எல்லாம் பேச்சு வாங்க எனக்கு என்ன இருக்கு? நான் இப்பவே ஊருக்கு கிளம்பி போறேன். விஜய், என் மேல கோவமா? ஊருக்கு போறேன்னு சொல்ற? உன் மேல எனக்கு என்ன கோவம்? இந்த மாதிரி மரியாதை கெட்ட வீட்டுல எல்லாம் இருந்தா நம்ம வீட்டுக்கு தானே கெட்ட பேரு. தயவு செஞ்சு என்ன ஊருக்கே அனுப்பிச்சிருக்கா. இது பாருமா, இப்போ நீ உடனே ஊருக்கு போயிட்டேன்னா நீ கோச்சிக்கு தான் போயிட்டேன்னு எல்லாரும் பேசுவாங்க. கொஞ்சம் பொறுமையா இரு. அந்த அந்த நிர்மலா பொண்ணுகிட்ட நீ பேச வேண்டாம். நீ ஆச்சு உன் வேலையாச்சுன்னு இரு. கொஞ்ச நாள் கழிச்சு நீ விருப்பப்பட்டா நானே உன்னை கூட்டிட்டு போய் ஊர்ல விட்டுட்டு வரேன். அழாத விஜய்.